ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 11th 12th அக்கௌண்ட்ஸில் ஆர் மேபி சிஏ ஃபவுண்டேஷன் ஆர் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் அதில் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு 2 பார்ட்னர் இருக்கிறாங்க, புதுசாக ஒரு பார்ட்னர் உள்ளே வராங்க அப்படின்ற போது we will calculate something called as sacrificing ratio. அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்றத வந்து நம்ம வந்து ஜென்ரலாக ரேஷியோ அப்படின்றத ஃப்ராக்ஷனாக போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3:2 ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு சொன்னால் மொத்தம் 5 பாகத்தில் இவனுக்கு 3 பங்கு, இவனுக்கு 5ல் 2 பங்கு, 3/5 2/5 அப்படின்ற மாதிரி பிரிப்போம். அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம். அதே மாதிரி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அது மாதிரியே எடுப்போம். 5+3+2 5/10 3/10 2/10 போட்டு அதை வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த ஃப்ராக்ஷன்லேருந்து மைனஸ் பண்ணி அப்படிலாம் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக அப்படி போடலாம். பட் அதை விட வந்து பெர்சன்டேஜில் யோசித்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இன்னுமே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து மேக்ஸ் அப்படின்னு வந்தாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி பயம் வரும். அதுலேயும் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 3/7 3/7 அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நம்பர்ஸ் வந்து இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் உள்ளே வர போகும்போது ஒரு மாதிரி என்னவோ மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து அந்த ஒரு பயத்தை போக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் from the point of view of a percentage POV நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் சில பேருக்கு இந்த ரெண்டும் சேம் தான் அப்படின்றது தெரியாம இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ யூஸ்வலா எப்படி ட்ரெடிஷ்னலா எப்படி போடுவோம்ன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் A and B ஆர் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து கரண்ட்லி தே ஆர் இந்த PSRன்றது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. கரண்ட்லி தே ஆர் ஷேரிங் த ப்ராஃபிட்ஸ் இன் 3:2 ரேஷியோ. அப்போனா வந்து இது என்ன பண்ணுவோம்னா இது 3 out of 5 2 out of 5 அப்படின்ற மாதிரி போடுவோம். இப்போ புதுசாக சீன்ற ஒருத்தன் உள்ள வரான். உள்ள வர போகும்போது 3 பேரும் பிரிச்சுக்கணும் இல்ல? அப்போ 5:3:2 போடுறாங்க. அப்போ 3 ஆட் பண்ணா 10 வருது. அப்போ 5/10 3/10 2/10 அப்படின்ற மாதிரி 10 பிரிச்சு 10ல் 5 இவனுக்கு 3 இவனுக்கு 2 இவனுக்கு இப்படின்ற மாதிரி போகுது. இப்போ யோசித்து பார்த்தா A and B மட்டுமே வச்சுட்டு இருந்ததை இப்போ சியும் ஷேர் பண்றான். அப்ப இவங்க 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் சாக்ரிஃபைசிங் சம்திங். அந்த சாக்ரிஃபைஸ் பண்றத என்ன ரேஷியோல சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா there are certain points like goodwill. அந்த goodwill பாயிண்ட் எல்லாம் ஃபுல்லா நான் பேச போறதுல இந்த ஃபர்முக்கு ஒரு goodwill இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். goodwill வந்து ஒரு 1 lakh rupees இருக்கு. இந்த goodwill யார் சம்பாரிச்ச goodwillனா A and B சம்பாரிச்ச goodwill தான். ஆனா அது பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது. ஏன்னா செல்ஃப் ஜெனரேட் goodwill அக்கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி இப்ப அதை எஃபர்ட் கொடுக்கறது? இவங்க 2 பேர் சம்பாரிச்சதை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அப்ப விட்டு கொடுத்தா அதை சாக்ரிஃபைஸ் பண்றாங்கல்ல, சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு ஈடு கட்டணும். அந்த ஈடு கட்டுறதுக்கு தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுவோம். அதை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வில் கால்குலேட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அதை வந்து ட்ரெடிஷனலா எப்படி பண்ணுவோம்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ போடுவோம். அப்பனா 3/5 minus 5/10 இது ஒன்று is 2. இவன் என்ன 2/5 ஓல்டு, இப்போ வந்து 3/10. இதுதான் வந்து அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போடுறதுக்கான இது. இப்போ என்னன்னா கீழே 5 இருக்கு 10 இருக்கு, 2 பேருக்கும் டினாமினேட்டர் வந்து சேம் கிடையாது. டினாமினேட்டர் சேமா இல்லாத போது நீங்க நியூமரேட்டரை வந்து அப்படியே மைனஸ் பண்ண முடியாது. அப்ப டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் சேம் ஆக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 10 அப்ப 5 10 மாத்திரனால இது இன்டூ 2 பண்ணிட்டு இதையும் இன்டூ 2 பண்ணீங்கன்னா அந்த ஃபிராக்ஷன் ப்ரொபோர்ஷன் அப்படியே நிற்கும். அதே மாதிரி இங்கேயும் இன்டூ 2 பண்ணிட்டு இங்கேயும் இன்டூ 2 பண்ணீங்கன்னா ப்ரொபோர்ஷன் இருக்கும். நம்மளுக்கு தேவையான டினாமினேட்டர் காமன் ஆயிரும். 3 × 2 6 ஆயிருமா? அப்போ 6/10 minus 5/10 is 2. 4/10 minus 3/10 ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இது 6/10 இது 5/10 அப்படி இருக்கும்போது 6 - 5 பண்ண முடியும். இப்ப அப்போ 1/10 வந்துருது. இவன் 4/10 minus 3/10 அப்ப அதுலயும் 4ல 3 போயிடுச்சுன்னா 1/10 வரும். 1/10 வருதா? அப்பனா இந்த 10 காமன் ஆக்கிறதுனால அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றது வந்து 1:1 ஈக்குவலா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு அக்கப்போர் பண்றோம். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ முதல்ல இதை கவுண்ட் பண்ணி டிவைட் பை 5 போடணும். 3+2 போட்டு 5 போடணும். 5+3+2 போட்டு 10 போடணும். அப்புறம் ரெண்டு மைனஸ் பண்ணி காமன் டினாமினேட்டர் வரதுக்காக இப்போ 5 10ன்றதுனால ஈஸியா இருக்கு. இதே வேற நம்பர் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த நம்பர் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த LCM சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கொஞ்சம் வேற கஷ்டப்பட்டு வரணும். பெரிய பெரிய நம்பர் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே பரவாயில்ல. அப்படி போட்டா கூட இந்த மாதிரி வருது இல்லையா? இவ்வளவு கால்குலேஷன் போட வேண்டியதா இருக்கு. இப்போ 1:1 சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவும் பியும் ஈக்குவலா விட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு? சிக்கு விட்டு கொடுக்குறாங்க. எவ்வளவு விட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னா 1/10. அப்ப அந்த 1 lakh இருக்குல்ல, 1 lakhல இவன் 1/10 விட்டு கொடுக்குறான், இவனும் 1/10 விட்டு கொடுக்குறான். கரெக்டா?
இவங்க 2 பேரும் 110 விட்டு தராங்கன்னா அது என்ன ஆகும்? அது அப்படியே யாருக்கு போகும்? சிக்கு போகும். இவங்க விட்டு விடுற 110 இவங்க விட்டு 2த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த 2/10 வந்துடும். கரெக்டா? அப்ப இவங்க 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, இவங்க கெயின் பண்றாங்க. அப்ப நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம். கெய்னிங் பார்ட்னர் யார் இதுல? சியோட கேபிட்டலை கொண்டு டெபிட் பண்ணி சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஏன்னா அன்னெசரியா அவன் கெயின் பண்றான், அப்ப அவன் வந்து வாங்கணும்னா அவனோட கேபிட்டலை குறைச்சு விட்டா தான் கரெக்ட் ஆகும், அப்ப டெபிட் பண்ணணும். இவங்க 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்களே, அப்ப அவங்களோட கிரெடிட்ல கொடுத்து ஒண்ணுது நம்ம, அப்ப இவங்களை கிரெடிட் பண்ற மாதிரி வரும். ஸோ அந்த ஜர்னல் என்ட்ரி குட்வில் பத்தி நான் பேச வரல. இப்ப ஜஸ்ட் இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம்னா, see here இந்த 3:2 5:3:2 இருக்குல்ல, அது அப்படியே வச்சுக்கோங்க. இது என்னன்னா டோட்டலா 100%, எதுவாக இருந்தாலும் மொத்தத்துக்கு என்னது 100%. 100 இவங்க 3:2 பிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 100 3:2 பிரிச்சா எவ்வளவு வரும்? சும்மா நம்மளுக்கு மனக்கணக்காவே தெரியும், அது 60-40. கரெக்டா? இல்ல சார் கரெக்டா வேணும் அப்படின்னு சொன்னா இப்படி போடணும். 3/5 into 100, 2/5 into 100 போடணும். 60-40 வந்துடும். ஸோ ஏவும் பியும் 60-40 பிரிச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா. இப்ப இந்த சி வந்ததுக்கு அப்புறம் 5:3:2 பிரிக்கிறாங்களா? அப்படின்னா அந்த 100 இனிமே எப்படி பிரிச்சுக்க போறாங்கன்னு சொன்னா 5னா வந்து 50 வரும், 30 வரும், 20 வரும். எப்படி சார் போறது? இதே மாதிரிதான் 5/10 into 100 அப்பனா 50. அதே மாதிரி 3/10 100 30, 2/10 20 வந்துருது. அப்ப ஆக மொத்தம் 60-40 பிரிச்சத இனிமே 50-30-20 கொடுக்க போறாங்க. 60 வச்சிருந்தவன் இனிமே 50 தான் வச்சுக்க போறான், அப்ப 10% விட்டு தரான். 40 வச்சுட்டு இருந்தவன் இனிமே 30 தான் வச்சுக்க போறான், அப்ப 10 விட்டு தர போறான். இவங்க 2 பேரும் விட்டு கொடுக்குற 10 எங்க போகுது? அவனுக்கு போகுது. அவ்வளவுதான். அப்ப முன்னாடி 1 lakhல இவன் 1/10 விட்டு விடுறான்னு சொல்லல. 1 lakhல 110 போட்டா என்ன வரும்? 10,000 வரும். இப்ப என்ன 1 lakhல 10% போட்டீங்கன்னா அதே 10,000 தான் வரும். அப்ப 1 lakhல இவன் 10% விட்டு தரான், இவன் 10% விட்டு தரான், 2 பேர் விட்டு தர 20,000 அவனுக்கு போகுது. ரெண்டுமே சேம் கால்குலேஷன் தான். இதை நீங்க ரேஷியோவா போட போகும்போது இதை இந்த காமன் டினாமினேட்டர் கொண்டு வரணும், மல்டிப்ளை பண்ணி அப்புறம் மைனஸ் பண்ணி இந்த கொஞ்சம் அக்கப்பொருளா இருக்கு. இது சில பேருக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஈஸி தான் இது கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி கஷ்டமா உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையுமே பெர்சன்டேஜா வியூ பண்ண ஆரம்பிங்க. பெர்சன்டேஜா வியூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சார் என்ன சார் இது நாங்க ரேஷியோ, சில பேர் இருக்காங்க சார் எங்க இதுவே ஈஸியா இருக்கு, என்ன மனப்பாடம் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு பழக்கப்பட்டிருப்பாங்க 11th 12th இருந்து காலங்காலமா படிச்சதுனால இது ஒரு ஓகே இப்படி எடுத்து போட்டோம்ப்பா, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்றத மனப்பாடம் பண்ணதுனால இது கம்ஃபர்டபுளா இருக்கும். பெர்சன்டேஜ் தான் மாதிரி குழப்புதுவாங்க. நான் ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தரேன், அதுல ரேஷியோவா பார்த்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க, பர்சன்டேஜா பார்த்தா எவ்வளவு சீக்கிரமா போட முடியுதுன்றதை பாருங்க. நான் சேஞ்ச் பண்ணி தரேன். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சும்மா ஒரு பேச்சுக்கு ரீகான்ஸ்டியூஷனா வச்சுக்கலாம். ஓகேவா? ஏபிசி 3 பேருமே இருக்கிறாங்க. லெட் அஸ் டேக் 17:13 ஒரு மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு? 30 ஆயிருதா? 9. 17:13:9. என்னடா இதெல்லாம் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாதிரியே இல்லையடா அப்படின்னா அந்த படத்துல சொல்லுவாங்க, அந்த டாக்டர் படத்துல யாராவது இப்படி ஷேரிங் பிரிப்பாங்களாடா, உனக்கு எல்லாரும் எப்படி பிரிப்பாங்க? உனக்கு 40, எனக்கு 40, உனக்கு 20 அப்படிதானே பிரிக்கணும். உனக்கு 39, எனக்கு 33 யாரா பிரிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் 17:13:9 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்குறானுங்க, அது எப்படி இருக்குன்னா 19, 11, 7 சாவு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா சார் என்ன சார் பண்ணீங்க, என்ன மாதிரி எழுதிருக்கீங்கன்னு கேட்டா 17, 13, 9 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது பாருங்க. 17 + 13 30, 30 + 9 39 வருது. 39. இது 19, 11 ஆட் பண்ணா 30, இது 7 37 வருது. 30 அதுக்கு 39 டினாமினேட்டர், இதுக்கு 37 டினாமினேட்டர். 39யும் 37யும் எப்படி ஒரு கோட்ல சேர்ப்பீங்க? I think 37 is a prime number. 37 எதுலயுமே போகாது. 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 5, 6, 7 எதுலயுமே வராது. 8, 9 எதுலயுமே வராது. அப்ப வந்து 37 வந்து ஒரு பிரைம் நம்பர். 39 பிரைம் இல்ல, 3, 13 சார்லாம் வரும். இருந்தாலும் இது பிரைம் நம்பரா அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்க சேர்க்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒண்ணு இல்ல, சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள இறங்காது, இப்ப நீங்க சாவ போறது அப்படின்ற மாதிரி இது வேற.
இப்போ என்ன பண்றது? இது 17 + 13 30 39. 17/39 மைனஸ் இவன் எவ்வளவு வரான்? 37 தானா? 19 - 37. அப்புறம் 13/39 மைனஸ் 11/37 is 2. 9/39 minus 7/37. 39க்கும் 37க்கும் எப்படி எல்சிஎம் போடுறது? போட முடியும். இதுவே பிரைம் நம்பர் வேற, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன சார் பண்றதுன்னா 39யும் 37யுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 39 × 37. இதெல்லாம் நம்ம சும்மா கூட போட முடியாது, கால்குலேட்டர் தான் போடணும். இத இன்டூ 37 பண்ணணும், இத இன்டூ 39 பண்ணணும், அப்படியே பண்ணணும். 39 × 37 போட்டா 1443 வருது. 17 × 37 போட்டா 629 மைனஸ் 19 × 37 போட்டா 703. அப்போ 629 மைனஸ் 703 போட்டோம்னா மைனஸ் 74/1443 is to into 37 into 37 into 39 into 39. கரெக்டா? இப்போ இதுக்கு வந்து 13 × 37 481 minus 11 × 39 429 divided by 1443. 481 minus 429 போட்டா 52 வருது, divided by 1443. அதே மாதிரி இவனுக்கும் போடணும். இப்படி போட்டு கண்டுபிடிக்கணும். இதவே நாம பர்சன்டேஜ்ல போன முடிவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணிடலாம்? 17 டோட்டல் போட்டா எவ்வளவு வருது? 39 வருதா? அப்படியே இன்டூ 100 போட்டுடலாம். 17/39 into 100 43.6%. 13 divided by 39 into 100 33.33%. 9 divided by 39 into 100 23.07 வருது. இருங்க, டோட்டல் போட்டா 100 தான் பார்த்து 43.6 33.33 ப்ளஸ் ஒரு 23.08 ஆல்மோஸ்ட் வருது. 100 வேணா 07 எடுத்துக்கலாமா? இதை 07 எடுத்தால் கரெக்டாக 100 வருதுன்னு நினைக்கிறேன். 0.33 இது போட்டால் 0.4 ஆயிடுது, கரெக்டாக வருது. ஓகேவா? இதுதான் ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ. நியூல என்ன ஆகுதுன்னு பாருங்க. 19 இருக்கா? 19 டிவைடட் பை 37 நினைக்கிறேன் டோட்டல் இன்டூ 100 போடும்போதே இது வந்து பார்த்தீங்கன்னா 51.35 வருது. அப்ப இவ்வளவு நேரம் 43.6% இருந்தாங்க, இப்போ வந்து 51.35 ஆயிட்டான். சரி, இங்க என்ன ஆகுது பாருங்க. 11 இது 37 11/37 இன்டூ 100 போட்டோம்னா 29.72 வருது. அப்ப 33.33 வச்சிருந்தாங்க, இப்ப 29.73 ஆயிட்டான். அப்ப இவன் கெயின் பண்றான், இவன் சாக்ரிஃபைஸ் பண்றான். அப்ப இவனையும் போட்டலாமா? டக்குன்னு போட்டலாம் பாருங்க. 7 டிவைடட் பை 37 இன்டூ 100 போட்டா 18.92 என்னமோ வருது. முதல்ல எல்லாம் 100 வருதான்னு பார்த்துக்கலாம். 51.35 பிளஸ் 29.73 பிளஸ் 18.92 100 வந்துருது. இப்போ பாருங்க, பர்சன்டேஜ்லேயே போயிடலாம். சார் இப்போ இதுல இருந்து எப்படி சார் நீங்க ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க? ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. இங்க பாருங்க 43.6 இருக்கா, 51.35 டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு போடலாமா? 51.35 மைனஸ் 43.6. அப்பனா இவன் கெயின் பண்றது 7.75%. ஓகேவா? கெயின். இவன் 33.33 இருந்து 29.73 தான் வரான் வச்சுக்க போறான்னா இவன் 3.6 வந்து சாக்ரிஃபைஸ் பண்றான். இவன் கெயின் பண்றான், இவன் சாக்ரிஃபைஸ் பண்றான் 3.6. இவனை பாருங்க 23.07 வச்சிருந்தவன் இனிமே 18.92 வந்தானா இவனும் சாக்ரிஃபைஸ் பண்றான் 4.15. பாருங்க, இவன் 3.6 4.15 விட்டு தராங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளவு வருது? 7.75. அதான் இவனோட கெயின். சோ இப்போ இதுல எப்படி சார் நீங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போடுவீங்க? ரேஷியோ போடுறது கஷ்டமா இருக்குமே கேட்டா ரேஷியோ போடணும்னு அவசியமே இல்லையே. 1 lakh குட்வில் இருக்குல்ல,
1 lakhல he is going to sacrifice எத்தனை percentage? 3.6%. போடுங்க 1 lakhல 3.6%. 1 lakh into 3.6%. 3,600 இவன் sacrifice பண்றான். அப்ப இதுவும் போடலாமா? 1 lakh into 4.15%. இவன் 4150 வந்து sacrifice பண்றான். யாரும் பியும் சியும். அப்பனா அவனுக்கு கொடுத்துடணும். sacrificing partner கிரெடிட் பண்ணணும். யாரு கெயின் பண்றா? ஏன்றவன் கெயின் பண்றான். 43 பார்ல இருந்து 53 வந்து 7.75% கெயின் பண்றான். பேசிக்கலி ரெண்டுத்தையுமே கெயின் பண்றான். அப்ப ஏஎஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 7,750. பேசிக்கலி 1 lakhல 7.75%. இப்படி போட்டா என்ட்ரி முடிஞ்சு போச்சு. இதுவே நீங்க இப்படி போட்டாலும் போடலாம். 74, 114, 552 இதையும் போடுங்க. உங்களுக்கு வந்து பொழுது போகாம இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்துட்டு இதை போடுங்க. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. இவன் வந்து இந்த ரேஷியோ 2 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதுல என்ன இருக்கும்னா 9/39ல இருந்து -7/37 இதை போட்டா இது ஒரு நம்பர் வரும். அது மூணுத்தையும் போட்டீங்கன்னா அப்ப இங்க ஒரு நம்பர் வரும். இது கெயின், இது சாக்ரிஃபைஸ், இதுவும் சாக்ரிஃபைஸ் வரும். அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் வரும். ஸோ எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு போட தெரியும் அப்படின்னா ஃபைன். பட் இந்த வீடியோவில் தான் பெர்சன்டேஜ் போட்டாலும் சேமாக வரும் அண்ட் அது பெர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.